ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய் சொல்லுங்க ஐயா. இல்லைங்க, நாடு போக்கே ஒண்ணும் சரியில்லைங்க. நாடு போற போக்கே சரியில்லை. நாட்டு மக்கள் போற போக்கு ஒண்ணும் சரியில்லை. அதிகாரத்துல இருக்கவனும் அகம்பாவத்துல ஆடுறேன். சரி. மக்களும் ஒழுக்கம் இல்ல, மக்கள் ஒழுக்கம் இல்ல. சரி. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு சித்தி முறையாகுது. சரி. சொந்த அக்கா பையன். சரி. அவன்கிட்ட போய் அதை லவ் விட்டு அசிங்கப்பட்டு இப்படி ஆயிருக்குது. என்னதான் நடக்குது? என்ன கொடுமை இது? எந்த முடிவே இல்லையா? முடிவு இல்லைன்னு இல்ல, கலியுகம் முடியணும். அந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் எந்த கொம்பை ஆட்சி பண்ணாலும் ஒரு மண்ணாங்கட்டியும் ஒரு கூந்தலை கூட அசைக்க முடியாது. நான் சொல்லல, பகவான் சொன்னது. எங்க அப்பா சிவபெருமான் சொல்றான். இது என்ன பிரமாதம்? ஒரு சித்தி முறையே நீங்க சொல்றீங்க, சாமியே சொல்றான் பாருங்க. என்ன நடக்குமா? தரைதனிலே தாயும் மகனும் சரசமிக பெருகி, அதாவது தரைதனிலே தாயும் மகனும் சரசமிக பெருகி நியாய வழி பாராமல் நற்றியே நேசமுடன் சிற்றின்பம் செய்திடுவார். நேசமுடன் சிற்றின்பம் செய்திடுவார். நீங்க சொல்றீங்க சித்தின் உறவு முறையில தவறான நடந்துட்டு இருக்காங்கன்னு. இது எல்லாத்தையும் சொல்லல. இந்த மாதிரி ஒண்ணு ரெண்டு காம வெறி பிடிச்ச பிசாசுகள் இருக்கும். அதுக்காக எல்லா அம்மைமார்களை சொல்லல. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் சொல்லல. இந்த மாதிரி பிசாசுகள் இருக்கும். இது பகவான் சொன்னது, அப்பா சொன்னது. தரைதில் இது விளக்கம் கொடுக்க முடியுமா? தரைதனிலே தாயும் மகனும் சரசமிக பெருகி நற்றியே நேசமுடன் சிற்றின்பம் செய்திடுவார். ஒரு கணவன் மனைவி எப்படி மோக கலவி செய்வார்களோ அது போல இவர்கள் செய்வார்கள். விளங்குமாயா? உருப்படுமா? சொல்லுங்க. இது என்ன பிரமாதம்? அதை விட ஒரு பிரமாதம் எங்க அப்பா சொல்றா பாருங்க. கூறாண்மை அறிவு மயக்கமதால் அண்ணனுடன் தங்கை முறைமை தப்பி செல்லுவாள். நீ செய்தியில வருது. சொந்த தங்கச்சியை அக்காவை கற்பமாக்கிறான். எத்தனை செய்தி வேணும் உங்களுக்கு? வருது சொல்லுங்க. எத்தனை செய்தி வேணும்? அதனால இங்க புரிஞ்சுக்கோங்க. இங்க கலியுகம் முடிகிற வரைக்கும் இந்த காம வேட்கை இப்படிதான் இருக்கும். உதாரணத்துக்கு இங்க பாருங்க, எங்க அப்பா மாயவர் கிருஷ்ணன், ஸ்ரீகிருஷ்ணன் பஞ்சபாண்டவர்களை கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு இங்க வாடா, உன் மனைவியை தவிர எந்த பெண்ணையும் மனசுல நினைக்கலன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்கடான்னு கேக்குறான். யார? தர்மர் முத கொண்டு அத்தனை 5 பேரையும் கூப்பிட்டு சத்தியம் பண்ண சொல்றான். 5 பேரும் தெரிச்சு ஓடிட்டான். ஒருத்தனை சத்தியம் இல்ல. அப்ப பஞ்சபாண்டவர்களே ஒழுக்கம் இல்லைங்கும் போது இந்த கலியுகத்துல நம்மளாம் யாருங்களாம் துரியோதன பயிலுக. அதான் சாமி சொன்னா, பஞ்சவரும் துரியோதனம் சேர்ந்து ஒரு வயிற்றில் பிறக்க கண்டேன் சிவனேன்னா. பஞ்சபாண்டவரும் துரியோதனம் ஒரு தாய் வீட்டுல பிறந்து வருவானார். வந்துட்டால ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் கெட்டான இருக்கான், ஒருத்தன் தர்மரா இருக்கான், ஒருத்தன் துச்சாதனா இருக்கான். இங்க புரிஞ்சுக்கோங்க ஐயா, அந்த கலியுகம் முடிகிற வரையிலையும் அந்த கருமம் நடக்கும். தேனும் கள்ளக்காதல் கூட. இதெல்லாம் அப்பா சொன்னது. அப்பா சொன்னா அந்த மாதிரிதான் நடக்கும். எல்லாத்தையும் சொல்லல. ஒரு சில கர்மாந்தம் பிடிச்ச ஆண்கள், ஒரு சில பெண்கள், எல்லாத்தையும் பெண்களையும் எல்லா ஆண்களையும் சொல்லல. புரியுது? அவங்க உடனே பொத்தாம்புதா பேசுறாங்க. அதான் சாமி சொன்னான், கள்ள கணவருடன் கருத்து மிக மாதருக்கான்னா. கள்ள கணவருடன் கருத்து மிக மாதருக்கான் வச்சுக்கிட்டாலும் இல்ல. கள்ளக்கடல வச்சு எத்தனை பிள்ளைகளே தீர்த்து கட்டிடுறான். அதான் சாமி சொன்னாரு, மனுவதிலே கற்பிகளாம் மாதர் கற்பிழந்து தனுவாய் புருஷனோட தன் வாக்கு கேளார்கள். கேட்க மாட்டான். கள்ளக்காதல் வச்சுக்கப்புறம் எப்படி கேட்பாயா? எத்தனை கொலை! இந்த கலியுகம் மோசங்க. எங்க கலியுகத்துல பிறந்ததே பெரிய பாவம். இவனுக்கு என்னமோ பிறப்ப பெரிய ஆனந்தம்னு கேட்கலாட்டி கொண்டாடுறானுங்க. நான்லாம் எதுக்கு பிறந்தேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். தேனம் தானே எங்க அப்பாட்ட கேட்கறேன், அப்பா என்ன கூப்பிட்டுக்கப்பா, உன்னுடைய உலகத்தை கூப்பிட்டுக்கப்பானா அந்த படுபாவி என்ன கூப்பிட மாட்டேங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அவன்கிட்ட போறான், எத்தனை பேருக்கு அழைப்பு கொடுக்கான், மேல எத்தனை பேர் அழைப்பு போறான். சத்தியமா சொல்றேன், நான் கடவுள் சிவமேல சத்தியமா சொல்றேன், எனக்கு அழைப்பு கொடுப்பான். அவன் நான் தூங்கும்போது கேட்பேன், கொடுக்க மாட்டேன் என் படுபாவி. கையில கிடைச்சான்னு வைங்க அவனை. அதனால இங்க புரிஞ்சுக்கோங்க ஐயா, கலியுகம் மோசம். இதுல இருந்து ஆட்சியாளர்களையும் குறை சொல்ல முடியாது, மனிதர்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா களி மாயை. எல்லா மனுஷனும் நல்லவன் தான். புரிஞ்சுங்க. களியும் அதான் எங்க அப்பன் சொன்னான், களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடலம் இருள் ஆகுமல்லோ. மெய் பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொலியும் பொடுபடன. நீ உண்மையா இருக்கணும், நீ நல்லவனா இருக்கு நினைச்சாலும் உன்னுடைய சூழ்நிலை உன்னை தவறு செய்ய வைக்குங்கிறான். களியும் விட மாட்டான். அந்த களிமாய என்ன எல்லா இதயத்துல இருக்குங்கிறான். அதனாலதான் சாமி சொன்னான், உனக்கு எதிரியே காமம் தான். அந்த காமத்தை அழிச்சிருங்க. இந்த காமம் யாருக்குள்ள இல்ல? எனக்கு இல்லையா? உங்களுக்கு இல்லையா? இல்ல ஆள்ற ஆட்சியாளர்கள் மந்திரிக்கு இல்லையா? எவனுக்கு இல்ல? எல்லா பயலுக்கும் இருக்கு. எல்லாம் வெளியே யோக்கிய மாதிரி வெளியே சொல்லியமா கட்டிட்டு வருவானுங்க. எல்லா பயல்களும் இந்த விஷயத்துல எவனையும் நம்ப முடியாதுங்க. இந்த விஷயத்துல எந்த பயலையும் நம்ப முடியாது. அதனால எல்லாத்தையும் சொல்லல சாமி. சில ஆண்கள் சில பெண்கள் இப்படி தவறு செய்வார்கள். என்னுடைய கருத்து சொல்லுங்க. சீக்கிரம் இந்த உலகம் அழிஞ்சு நாசமா போயிருந்து. அது அழிஞ்சிரும் சீக்கிரம். கலியுகம் அழிய போகுதுங்க. கலியுகத்துக்கு லட்சோதி வருஷம் எல்லாம் கிடையாது. பரமாத்மா சீக்கிரம் யுகத்தை அழிப்பான். அதான் சாமி சொன்னாரு, ஒரு சாம நேரத்திலே ஊழி என்ற காட்டு வரும் மக்குடைய பிள்ளைகளே வருவேன் நான் எழுப்புது இருக்குங்க. நீங்க உனக்கு தெரியாதுடா, நீங்க நினைக்க மாட்டேன் இன்னைக்குதான் உலகம் அழியுதுன்னு. நான் அழிச்சிருவேன். ஒரு சாம நேரத்துல ஊழிகாலம் வருது சீக்கிரம். பகவான் எங்க அப்பன் பரம்பரை சொல்றான். அதனால ரொம்ப நாள் ஓடாதியா கலியுகம். அதனால இங்க பாருங்க, இதை விட பிரமாதம் எல்லாம் நிறைய இருக்கு.
அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, புரியுதா? சொல்ல ஆடு முடியாது, மாட்டையை விட மாட்டேனா, முடியாது. மாட்டின் வயிற்றில் மனிதர் போல் தான் பிறக்கும், மாமோக ஆசையினால் மா சண்டை ஆகி வரும், காமோக வெறியால் கணபலிகள் உண்டாகும். காமோக வெறியால் கணபலிகள் உண்டாகும். நடக்கா இல்லையா இன்னைக்கு காமவெறி? எத்தனை கொலை நடக்கு சொல்லுங்க? கள்ளக்காரில் வச்சு எத்தனை தீர்த்து கட்டுறா? அப்ப அடுத்ததை விளக்கம் சொல்ல முடியாது. மாதாவை பிள்ளை வைப்புன்னு நினைத்திருக்கோம், இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா? அவ்வளவு கொடுமையான காலம் இது. அதனால இந்த உலகம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதியா. இங்க எவன் ஆட்சி பண்ணாலும் அதான், எந்த மண்ணாங்கட்டி வந்தாலும் இங்க ஒரு வெங்காயமும் பண்ண முடியாது. தெய்வம் அழிகிற வரைக்கும் இதான் நடக்கும். அதான் சாமி சொன்னார், தெய்வ நிலைமை தேசமதில் காணாது, மை நெறிய பெண்ணார் மனு நீதம் காணாது, ராஜ நெறி நீதம் ராஜ்யத்துக்கு காணாது. 3 நீதம் கடைபிடிக்கப்படாது, ஒழுக்க சீர்கேடுதான். அதான் சொன்னாரு. இந்த மந்திரிகள் இன்னைக்கு பாசாங்க பண்ணுவாரு. இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் சாமி அன்னைக்கே சொல்லிட்டாரு பகவான், கலியுகம் அழிகிற நல்ல ஆட்சியாளர்கள் மந்திரிகள் என்ன பண்ணுவானா, ஆடுதனில் ராசாக்கள் பாவிகளாய் போவார்கள், பாசாங்கு மந்திரியும் பாவிகளாய் கூசாமல் பெண்ணாலும் பொன்னாலும் பேசி நிலக்கரியில் நித்தம் அடிவார், முன்னோர்கள் உண்டு பண்ணித்த சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வம் என கையெடுப்பாருன்ட்டா. பரம்பொருள் அப்பா சொல்ற சிவபெருமா பாசாங்க பண்ணுவான் மந்திரி மேடைக்கு மேல வந்து, புரியுதா உங்களுக்கு? எல்லாம் பாசாங்க நடிப்பான். அவன் சுகபோகத்துக்காக அவனுக்கு தேவைக்கு சட்டத்தை வகுத்து வச்சுக்குவான். ஏழைகள் எளிய பிள்ளைகள் எல்லாம் நீங்க நாசமா போந்து அந்த கலியுகத்துல எவ்வளவு கஷ்டப்படுவீங்க, உபத்திரங்கள் அனுபவிங்கிறது உதாரணம். நீ போய் ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மக்கள், புரியுதா உங்களுக்கு? மருந்து மாத்திரம் வாங்க காசு இல்லாம எத்தனை குடும்பம் பண்ணிக்கு இருக்கு தெரியுமா? காய்ச்சல் வந்தா ஊசி போட துட்டு இல்லாம எவ்வளவு இருக்கான் தெரியுமா? விடுங்கய்யா, இவனுக்கு ஆட்சி எங்க போயா, எவன் வந்தாலும் அதான். நான் எவனுக்குமே நம்ம முட்டு கொடுக்க விரும்பல. அப்பா சொல்லிட்டான், தர்மயுகம் வர்ற வரைக்கும் பிள்ளைகளை இப்படிதான் இருக்கும்ட்டான். அதனால சீக்கிரம் இந்த கலியுகம் அழிஞ்சு தர்மயுகம் வரும். அப்போ சாதுக்கள் மட்டும் தான் அலங்கரிப்பான். அந்த சாதுக்களுடைய ஆத்மா தான் தர்மயுகத்துல வரும், மற்றவன் எல்லாம் நரகத்துக்கு எடுக்கப்படுவான். இப்ப சாவரம் அவ்வளவு பேரும் அப்பாவை தேடாத அவ்வளவு நரகத்தான் போறான். பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடியிலிருந்து செத்திருந்து தீநரக சீல்குட்டியில அடைக்க கொத்திருந்த புழுக்குழந்து குதிக்கும். உனக்கு அழைப்பு வர வர மேல நரகம் தான், உனக்கு ரிட்டர்ன் வரமாட்டேன், போயிரு அங்கேயே தொலைங்கடா. அப்பாவை தேடுங்கன்னு எவன் கேட்கறான்? ஆத்ம சிந்தனையே எவனுக்குமே இல்ல, கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கு. அவனும் கிடந்து புலம்புறான். என்ன பண்ண சொல்றீங்க? வெறும் உடல் தான் பாக்குறான். அதனால உடல் சார்ந்த தேடலை விட்டுருங்க ஐயா. முதல்ல இந்த உலகத்தை பார்க்கவே கூடாது. அதான் ரொம்ப ரொம்ப வெறுப்பா இருக்கு. ஐயோ, அவ்வளவு கொடுமை நடக்குயா. இன்னும் நிறைய பிரமாதங்கள்லாம் இருக்கு. அதையும் தான் சாமி சொன்னாரு, குட்டி அழித்திடுவாள் கொள்ளுவாள் கொண்டவனை மட்டியவர் தாயை மண் கொள்வான். தாய் ஒரு வார்த்தை திருப்பி பேசினா தாயை கொலை பண்ணிடுவான் மகன். சாமி சொன்னது நடக்கா இல்லையா? அப்புறம் பிள்ளை கள்ள காதலுக்காக பெற்ற பிள்ளையை கொள்ளுவான்னு சொன்னாரு சாமி. நடக்கா இல்லையா? நடக்கா இல்லையா? இதான் களி. அதனால விரைவில் கலியும் அழியா, கவலைப்படாதீங்க. தர்மிக வரும் சாதுக்கள் தர்மிக தலைவர். அதையும் அங்க அப்ப சொல்லிட்டான், என்னையே கனியாவண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோரெல்லாம் சலமது துயரம் கண்டு அந்நீசன் நரகம் தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொண்டுடான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் போசிதனே. சான்றோர்களுக்கு மேல் போசிக்கிற முக்தியை கொடுத்துறான், அந்த பாவிகளை நரகத்தில் தள்ளுறான். இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர் மந்திரி இந்த பாசாங்க ஒரு வனம் தப்ப முடியாது. நான் சிஎம்னு சொல்லலாம், நான் பிஎம் சொல்லலாம், ஐயோ நான் மந்திரி, நான் கால்நடை மந்திரி, நான் மருத்துவ மந்திரி, நான் வந்து அந்த மந்திரி இந்த மந்திரி, எந்த மந்திரியும் தப்ப முடியாது. அப்ப அப்படி இல்லை, அத்தனையும் 9 நவகிரகங்களை பதிவாது. உச்சி கிரகமடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது, என் பச்சை முண்டால் போதுமடா பகையில என் மகனேங்கிறான். நீ செய்யற நல்லது கேட்டது அத்தனைக்கும் 9 சிசிடிவி கேமரா மேல மாட்டி வச்சிருக்கான். அந்த 9லயும் பதிவாதுங்கிறான். அவனுடைய பட்சம் என்றால் உனக்கு பகையில மோட்சத்தை கொடுத்துரும். அப்பா தேடு. இவனுக்கு எல்லாம் சுகபோகத்தை தேடி நாசமா போப்புறானுங்க. ஆட்சி அதிகாரங்க பதவிங்கிறது பெரிய போதங்க, பெரிய மாயை. நீ அதுல சிக்கின சீரழிஞ்சிருவேன். இவனுக்கு எல்லாம் அறியாமையில உருண்டுட்டு இருக்கான். இவனுக்கு என்ன புத்தி சொல்லுங்க? நம்ம புலம்ப வேண்டியது. அப்பா சொன்ன சொல்லி இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை. ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தன்னால. அப்பா எழுதி வைத்த திருவாசகம் இது, அப்பாவுடைய வாசகம் ஐயாது. சொன்ன நான் சொல்லல, அப்பா சிவபெருமானுடைய வார்த்தை. நம்பலாம் போ, வந்தால் அறிவார் வராதார் நீராவார். நீ சத்திய வார்த்தை. வெறும் சினிமா சீரியல் முகத்திலே சீரழிறானுங்க. கொஞ்சமாவது ஆத்ம தேடல் இருக்க அந்த உலகம் விளங்காதியா, வெறும் உருப்படாது, நாசமா போச்சு. கர்மயுகம் வர வரைக்கும் இங்க எவன் ஆண்டாலும் இங்க ஒண்ணும் நடக்காது. அப்பா சொன்ன வார்த்தை சத்திய வார்த்தை பொய்யாகாது. நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள்
உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடித்து விடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுக்கு கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளை. நம சிவாய்.